பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வேளையிலே கர்த்தரோடு பேச, கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க, அவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைத்த மட்டில்லா நன்மைகளுக்காக நாம் தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான காரியங்களை கடந்து வந்திருக்கிறோம். தோல்வியானாலும் சரி, வெற்றியானாலும் சரி, சந்தோஷத்தினாலும் மன வருத்தத்தினாலும் நாம் கடந்து வந்த நாட்களை நினைவு கூறுவோம். கர்த்தரத்தில் கேட்டுக்கொள்ளும் பொழுது அவர் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து வெற்றியும் ஜெயத்தையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நமக்கு கொடுத்து காத்து வந்த நாட்களின் நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அதே பிரகாரமாக ஏதோ ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலையே, சுகம் கிடைக்கலையே, வெற்றியும் ஜெயமும் நம்மளை சேரலையே, நம்முடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கலையே என்றெல்லாம் நாம் வேதனையோடு துக்கத்தோடு கடந்து வந்த நாட்களையும் கூட நாம் நினைவு கூர்ந்து, ஆண்டவரே, என் தகப்பனே, எல்லாவற்றையும் பார்க்கிலும் என்னை மகிமையினாலே நிரப்பி ராஜ்யத்துக்கு சித்தமுள்ளவனாய் எங்களை மாற்றி பரிசுத்தப்படுத்தும். ஒருபொழுதும் நாங்கள் சோர்வடையாதபடி சோதனைக்குட்படுத்தி தீமையின்றி எங்களை ரட்சிக்கும் தேவனே, உமக்கே கொடான கூடி ஸ்தோத்திரம். சோதனையிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். சரீர பலவீனத்திலிருந்து நமக்கு சுகத்தை கொடுக்கிறார். பலவிதமான வியாதிகள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் கூட அந்த வியாதியிலிருந்து தேவன் பரிபூரணமான ஆரோக்கியத்தை கொடுத்து நம்மளை காத்து ரட்சிக்கிறார். இதை குறித்து தேவனை நாம் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு என்ன செலுத்தினால் என்று நாம் நினைத்து பார்க்கும் பொழுது ஸ்தோத்திர பலியை தவிர நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற நோக்கத்தோடு நாம் கடந்து வருகிறோம். ஆமாம், நம் கையில் இருக்கும் பிரயாசங்கள் எத்தனையோ விதமான காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த பண்டிகை நாட்களிலே தேவனுக்கு பிரியமானபடி ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்து நாம் வசதிக்கு ஏற்றபடி நாம் உதவி செய்கிறவர்களாக கர்த்தருடைய பார்வையிலே காணப்படுவோம். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். சரி, இந்த நாளிலே கர்த்தர் நமக்காக கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்ன என்று பார்த்து கடந்து வருவோம். சங்கீதம் 139:17 வசனத்திலே சொல்லப்பட்டுள்ள வார்த்தை, தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள் என்று சொல்லியிருக்கிறது. அவருடைய ஆலோசனைகள் நமக்கு மிகவும் அருமையானவைகளாக காணப்படுகிறது. நம்முடைய ஆலோசனைகள் எல்லாம் வீணாய் போய்விடும். ஒருவேளை நஷ்டத்தில் வந்துவிடும். ஒருவேளை வருத்தப்படக்கூடிய ஆலோசனைகளாக காணப்படும். அப்படி இல்லாதபடி, என் தகப்பனே, என்னுடைய ஆலோசனைகளே எனக்கு உம்முடைய ஆலோசனைகளாய் எனக்கு மாற்றி உம்முடைய கிருபையினாலே உம்முடைய தயவினாலே எனக்கு மனமிறங்கி என் ஆலோசனைக்கு பதில் கொடும் ஆண்டவரே. இயேசப்பா, உம்முடைய ஆலோசனை பிரகாரம் நான் நடந்து கொள்ள நீர் எனக்கு உதவி செய்யும். நம்முடைய ஆலோசனை பிரகாரம் நான் நடக்கும் பொழுது அவைகளையே எந்த விதமான தவறும் தோல்வியும் இழப்பும் வராது என்று நான் உணர்ந்து, என் தகப்பனே, எனக்கு தகுந்த ஆலோசனையை கொடும் என்று உம்முடைய பாதப்படியிலே அமர்ந்து தகுந்த ஆலோசனையை பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே சாட்சியாய் நிலைத்திருக்க நீர் எனக்கு உதவி செய்யும்படியாய் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவரே, இது என் குடும்பத்துக்கு வேண்டிய ஆலோசனையை நீங்கள் தர வேண்டும். என் பிள்ளைகள் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறார்கள், வேலை செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இது இந்த குடும்பத்தினர் தகுந்த ஆலோசனையின்படி நடந்து கொள்ள திராணி இல்லை என்றாலும் உம்முடைய ஆலோசனையின்படி நடந்து கொள்ள என் பிள்ளைகளுக்கு என் குடும்பத்துக்கு நீ தகுந்த ஆலோசனையை கொடுத்து அவரவர் வழிகளிலே அவரவர்களை நடத்தி சந்தோஷப்படுத்தும் ஆண்டவரே. உம்மையே நம்பியிருக்கிறோம், உம்மையே சார்ந்திருக்கிறோம், உம்மையே உம்மிடத்தை நாங்கள் அண்டி இருக்கிறோம். அப்பா, எங்களுக்கு உதவி செய்து ஆலோசனை தந்து வெற்றியும் ஜெயத்தையும்
ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் என் பிள்ளைகளுக்கும் உதவி செய்து காத்துக்கொள்ளும். கிறிஸ்து இயேசுவுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.